Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Skoda Rapid vehicle பத்தி தான் ஒரு ரிவ்யூ போஸ்ட் பண்ண போறேன். Many students, many beginners என்கிட்ட கேக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க போய்ட்டு ஒரு client ஹேண்டில் பண்ணும்போது அவங்க வச்சிருக்கிற vehicle எனக்கு ரிவ்யூ போஸ்ட் பண்ணுங்க so that நாங்க ஒரு நியூ vehicle purchase பண்ணும்போது உங்களோட சேனல்ல அந்த vehicle-ஓட ரிவ்யூவும் பாத்துருவோம் அப்படினு சொன்னாங்க. So மல்டி பர்பஸ் யூசேஜா இருக்கும் உங்களோட சேனல் அப்படின்ற மாதிரி எனக்கு சஜஷன் கொடுத்திருந்தாங்க. So அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட் என்ன vehicle யூஸ் பண்றாங்களோ அதோட ரிவ்யூ வந்து இதுக்கு அப்புறம் உங்களுக்கு டே டு டே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். So இப்போ நம்ம பார்க்க போற vehicle வந்து பாத்தீங்கன்னா Skoda Rapid. So இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னது, வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர்ஸ், இன்டீரியர்ஸ், ஸோ உள்ள இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த மட்டில் உங்களுக்கு வந்து டிஆர்எல் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Skoda Rapid மிட் வேரியண்ட்டு ஓனிக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுறது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகோம் கிரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பிளேட்டிங் இருக்குது, நடுவில் எம்ப்ளம் இருக்குது. ஸோ இந்த பானட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு அப்லிஃப்ட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் லுக்காக இருக்கும் Skoda பொறுத்த மட்டில். ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி செடான் வெஹிக்கிள் தான். ஸோ இதில் ஸ்போர்ட்டி அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் வீல்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ ப்ளூ பிளாக் கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு எலகண்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் கொடுக்கும்போதே ஒரு சன் ஃபிலிமிங் கொடுத்துட்றாங்க. வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு ஒரு லாங் லுக்கில் பார்க்கும்போது வெஹிக்கிளோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். ஒரு ப்ரீமியம் செடான் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்ஸ், நார்மல் டெயில் லேம்ப்ஸ், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது வந்து BS6 2020 மாடல். ஸோ ரியர் கேமரா வந்துடுறது, சென்சார் வந்துடுது உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ பம்பர்லேயே சென்சார் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் க்ரோம் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டில். ஸோ ரியர் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டாக இருக்குது. ஸோ சைட்வைஸ் பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ், நார்மல் டோர் ஹேண்டில்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்டி அலாய்ஸ். ஸோ நாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் ஒரு பீடிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபார் டோர் ப்ரொடெக்ஷன். ஸோ ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸ்கோடா கம் வோக்ஸ்வேகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்கோடாவில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் மாடல், வோக்ஸ்வேகனில் வென்டோ மாடல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடில் ப்ளேஸ் ஆகிருக்கும். நார்மல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். வெஹிக்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4430 mm, வித் 1699, வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2552 mm. இன்ஜின் சிசி வந்து பார்த்தீங்கன்னா 1000 cc இன்ஜின். ஸோ இன்ஜின் சிசி வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட இதோட பவர் ஆஸ் வெல் அஸ் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனார்மஸாக இருக்கும். ஸோ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18.97 km/L. இது வந்து ஹைவேஸில் கொடுக்கும். நார்மலாக சிட்டியில் 12 to 14 தான் உங்களுக்கு கொடுக்கும் ப்ராக்டிக்கலாக. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 members. டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீமியம் லக்ஸுரி செடான். டிரான்ஸ்மிஷன் டைப் மேனுவல். நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 gears கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 460 liters. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 55. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட். ஸோ பேட்டரி, இன்ஜின் பிளேஸ்மெண்ட், இன்ஜின் ஆயில் பிளேஸ்மெண்ட், கூலண்ட், வைப்பர் டேங்க். ஸோ கம்பார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன்டாக அரேஞ்சாக இருக்குது. ஃபியூஸ் கேரியர் கூட பின்னாடி தான் இருக்குது. ஸோ இங்கே ரேடியேட்டர், ஃபேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ரக்கடாக இருக்கும் இந்த வெஹிக்கிள். ஸோ தட் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஸ்பெசிஃபைட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கேப் தெரியாது. ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஒரு பெரிய ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பானட்டோட கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மெஷ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சார்பன்ட். ஸோ வெஹிக்கிளோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் மோரோவர் ஃப்ரண்ட் கிரில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கம்மிங் டு த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 460 liters. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ஃபுல் ஃபேமிலியோட எல்லா சூட்கேஸ் லக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் ஆகும். ஸோ பூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காம்பேக்ட் ஆஸ் வெல் அஸ் நல்ல லென்த் இருக்குது உங்களுக்கு. இன்டீரியர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி ஆஸ் வெல் அஸ் ஜாகி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட்டோட அந்த டூல்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கியாக ஆகாது. ஸோ எல்லாமே கரெக்டான ஃபிக்ஸிங்கில் பர்ஃபெக்டாக அலைண்டாக கொடுத்துருக்காங்க பின்னாடி.
ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து கீழே ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ, அனதர் ஒன் நார்மல் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த இன்டீரியர் பார்ட், இந்த ஆக்சசரிஸ், இந்த ஃப்ளோர் மேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டு மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அவங்க கொடுக்கறதில்ல. அவர் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70 மேட் போட்டிருக்காரு. கம்மிங் டு த ஸ்டீரிங் பார்ட், ஒரு ப்ரீமியம் செடான் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஒரு லக்ஸுரி லுக் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது. ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் காரில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு த ஸ்பீடோமீட்டர்ஸ், ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லி ஸ்பீட் 240 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸோட கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஸ் வெல் அஸ் அன்லாக் பட்டன், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன், பவர் விண்டோஸ் பட்டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெஹிக்கிளோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணுறேன். ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைல்டாக நாய்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா டர்போன்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக டீசல் இன்ஜின்ஸ்லாம் டர்போ இருக்கும். பட் இதில் பெட்ரோல் இன்ஜின்லேயே பவர்க்காக டர்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ஏசி விண்ட், ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்லேயே இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. கம்பெனி ஓய் சிஸ்டம் இது எல்லாமே. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு த ஏசி விண்ட், ஒரு லார்ஜ் ஏசி விண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்ஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபோகர் அண்ட் திஸ் இஸ் அ ஹசார்ட் லேம்ப் அண்ட் இஸ் அ ஏர் ஃப்ரெஷ்னர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் செட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர்னா டவுன், ஸோ ரைட் இண்டிகேட்டர் அப். அண்ட் ஹை பீம் பாஸ் லைட்ஸ் இப்படி வரும். அண்ட் ஹை பீம் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த நாபை நீங்கள் புஷ் பண்ணால் போதும். கம்மிங் டு த ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ், ஸோ இந்த சுவிச்சஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ பார்க்கிங் லேம்ப், லோ பீம், அகைன் பார்க்கிங் லேம்ப் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொண்டு வரும். ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டைம் செட் ஆஸ் வெல் ஆஸ் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே ரைட்டில் இருக்கும். நார்மல் மஹிந்திரா, மாருதி, ஹுண்டாய் இந்த வெஹிக்கிள்லாம் ரைட் சைடில் தான் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைட் டவுனாக இருக்கும். லெஃப்ட்டில் இருக்கும் எல்லாமே கண்ட்ரோல்ஸு, ரைட்டில் வந்து வைப்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட்டில் இது வந்து ரெய்னிங் டைமில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், மற்ற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கம்மிங் டு த ஸ்டீரிங் பார்ட், ஸ்டீரிங் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பவர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ நீங்கள் சேனல்ஸ் மாற்றுறது, வால்யூம் இன்க்ரீஸ் டவுன். ஸோ இது வந்து ஃபோன் கண்ட்ரோல். ஸோ இன்கமிங் கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு த ஏசி கண்ட்ரோல்ஸ், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆட்டோமேட்டட் ஏசி கண்ட்ரோல். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர் அதுவே செட் பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஃபோகர் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டிஃபோகர். திஸ் இஸ் அ மோட். ஸோ இந்த மோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸுக்கு வரும் ஏர் ஃப்ளோ. இதில் திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் கம் லெக்குக்கு வரும். திருப்பி அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெக்குக்கு மட்டுமே வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு மோட்ஸுமே, ரெண்டு பட்டன்ஸுமே நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லெக்கில் மட்டுமே ஏர் ஃப்ளோ வேணும் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இன்டீரியர்ஸே உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் இருக்கிற ஏரும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஏசி ஆன், ஏசி ஆஃப், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அண்ட் ஃபேன் ஸ்பீட். கம்மிங் டு த திங், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கியர்ஸ். ஸோ இதில் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் ஃபுல் லெஃப்ட் அப் கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தா தான் ரிவர்ஸ் கியர் கரெக்டாக வரும். அதே மாதிரி ரிவர்ஸ் கேமராவும் இதிலே கொடுத்துட்றாங்க, கம்பெனிலே வந்துடுது. அண்ட் 6 கியர்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ 6 கியர்ஸ் டோட்டலாக இருக்குது. இதில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிஜிடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹியர் வி ஹேவ் ஆர்ம் ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு கம்பெனிலே கொடுத்துறாங்க இந்த ஆர்ம் ரெஸ்ட்டு. பட் என்னோட சில கிளைண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து டவுனில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஆர்ம் ரெஸ்ட் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஹைவேஸில் போகும்போது நீங்கள் ஆர்ம் ரெஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பட்டன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பட்டன். கம்மிங் டு த ரியர் பார்ட், ஆக்சுவலாக நான் டிரைவர் சீட் நான் ஃபுல்லாகவே பின்னாடி ஸ்க்ரால் பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி நான் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நீ பிளேஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரியர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் லெக் ஸ்பேஸ் சூப்பராக கிடைக்கும். ரியரில் ஒரு தனியாக ஏசி விண்ட் கொடுத்துருக்காங்க. ஹியர் யூ ஹேவ் அ சார்ஜிங் பாயிண்ட் on the downstairs. ஸோ சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலே ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் இருக்குது, ரியரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இட்ஸ் அ அட்ஜஸ்டபிள் நெக் ரெஸ்ட் பேக் சைடில், பேக் சீட்டில்
பில்லோஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. யூ கேன் யூஸ் த ஆம்ரெஸ்ட் ஃபார் ஹைவே டிரைவ். ஸோ ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த டிரைவிங்கில் இந்த வெஹிக்கிளில் டிரைவ் பண்ணலாம். ஒரு ஹைவே டிரைவாக இருக்கட்டும், சிட்டி டிரைவாக இருக்கட்டும். திஸ் வெஹிக்கிள் இஸ் அ பர்ஃபெக்ட் லக்ஸுரி செடான். ஸோ ப்ரைஸுக்கு நம்ம ப்ரைஸோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட லுக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டீரியர் லுக், எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதனா ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த சன்ஸ்க்ரீன் நெட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ தட் வெளியில் இருக்கிற உங்களுக்கு சன்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த நெட். ஸோ இது கம்பெனிலே உங்களுக்கு வந்துடுறது. ஸோ பேக் சீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்டிங் போஸ்டர். ஃபியூயல் டேங்க் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ இது தனி பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இன்டீரியர் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் இருக்கணும். அகைன் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ யூவர்ஸ், இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லாக்கில் இருக்குது. ஸோ எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஸோ இது லாக்கு, இது அன்லாக்கு. இப்போ நான் அன்லாக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஸ்க்ரோல் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அன்லாக் பட்டன் அழுத்துறேன். ஸோ லாங் ப்ரெஸ்ஸிங்கில் நான் வச்சுட்டே இருக்கேன். இப்போ 4 விண்டோஸோட கிளாஸுமே இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர். ஸோ நம்ம வெஹிக்கிள் சன்லைட்டில் விட்டுருந்தோம் அப்படின்னா உள்ளே கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் ஃப்ளோக்காக நம்ம வந்து அன்லாக் பட்டன் அழுத்திக்கலாம். இப்போ அகைன் நான் லாக் பண்ணுறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸை நான் வந்து பவர் விண்டோ ஏற்ற தேவையில்லை. ஸோ இதை நான் லாக் பட்டனை நான் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அகெயின் ஆல் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் ஒன் ஆஃப் த ரீசன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. பட் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மெனி பீப்புள்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, இல்லை சர்வீசிங் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்களுக்கு நான் ஷியோராக சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட வெஹிக்கிளோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி, சூப்பர் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்கும் வெஹிக்கிளில். அண்ட் அதே மாதிரி பாடி பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நம்ம 100% அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீமியம் ரிச் செடான் லுக், பவர் ஸ்டீரிங், ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் இந்த வெஹிக்கிளோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 ஃபார் 5 கொடுத்துருக்கோம். ஏன் அந்த 0.2 நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஸ்பேரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மாருதி, மஹிந்திரா, டாட்டா இந்த வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பேர்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4.8 ஸ்டார் கொடுத்துருக்கோம். பட் இந்த ஸ்கோடா ஆஸ் வெல் அஸ் வோக்ஸ்வேகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் இந்தியா இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணிவிட்டு பை பண்ணியிருக்காரு. ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஸ்கோடா ரேபிட் வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 100% ஷியோராக நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.